பவர்ஃபுல்லான ஒரு குரு பார்த்தீங்கன்னா, நம்ம பவர்ஃபுல் சொல்றோம். ஆனா நிஜத்துல அவங்ககிட்ட போய் பார்த்தீங்கன்னா, ரொம்ப எதார்த்தமானவர்களாவே இருப்பாங்க. அதாவது ஒரு உண்மையா பார்க்க தெரியும் அவங்களுக்கு. ரொம்ப சிம்பிளா உங்களுக்கு புரியிற மாரி சொல்லணும்னா, ஏதோ ஒரு பையன் வந்து ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்க்கு பையனோ, பொண்ணோ போறாங்க. அவங்க ஒரு வேளை சரியா பெர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியல அப்படின்னா, ஆ என்ன அப்படின்னு கேட்கும்பொழுது, வீட்ல ஜாதகம் பார்த்தாங்க. நேரம் சரியில்ல, கிரகங்கள் சரியில்ல. ஏதோ ஒரு காரணம். நான் போட்டு போன ட்ரெஸ்ஸு சரியில்ல. ஏதோ ஒரு காரணங்கள் வரும். பட் ஆனா, இந்த மாரி பவர்ஃபுல் குரு எதார்த்தத்த எப்படி தெரியுமா சொல்லுவாங்கன்னா, நம்ம சரியா வந்து தயார் பண்ணிக்கல, ப்ரிப்பேர் ஆவல. அதனால நம்ம வந்து அந்த இடத்துல ட்ராப் ஆயிட்டோம். இவ்வளோதான் ஆன்சர். அப்ப நீ சரியா தயாராகு. நவகிரகமும் அனுகிரகமா மாறிடும். அது அனுகிரகமா இருக்கோ இல்லையோ, பட் ஆனா வந்து நீ தயார் நிலையில இரு. அதான் ரொம்ப எதார்த்தமா பேசுவாங்க. ரொம்ப உண்மையா பார்ப்பாங்க. வேற எந்த ஒரு எக்ஸாஜரேஷன்ஸையும் வைக்க மாட்டாங்க. பொதுவா ஒண்ணு சொல்லுவாங்க பார்த்துருக்கீங்களா? அதாவது வந்து ஒரு கிளாஸ்ல வந்து ஒரு ஸ்டூடண்ட் வந்து எதுக்கோ ஒரு விஷயத்துக்கு மாட்டிக்கிறாரு. இல்லன்னா சரியா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணல. மார்க் ஏதோ எடுக்கல அப்படின்னா, வீட்ல வந்து கேட்கும்பொழுது, "ஏன் இவ்வளோ மார்க் கம்மியாச்சுன்னு?" கேட்டோனே, அதுக்கு அவர் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவாரு. "கிளாஸ்ல இருக்கவங்க எல்லாருமே இந்த மார்க் தான் எடுத்தாங்கன்னுவாரு." எதுக்குன்னா, எதிர்க்க இருக்கவங்கள வந்து சமாதானப்படுத்தணும் வீட்ல இருக்க அப்பா, அம்மாவ. இன்னொன்னு தனக்கு தானே ஒரு சமாதானமும் படுத்திக்கணும். நம்ம கூடவே ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸும் இதே மார்க் எடுத்து தானே ஃபெயில் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. கம்மியான மார்க் எடுத்திருக்காங்க. ஆனா உண்மை என்னது? கூட இருக்க 4 பேரோ, இல்ல கிளாஸ்ல இருக்கவங்க மொத்தமும் வந்து சரியா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணலன்றது கிடையாது. நம்ம சரியா ப்ரிப்பேர் பண்ணிக்கல. அதான் உண்மை. அதான் எதார்த்தம். இந்த மாரியான எதார்த்தத்தை உணர்த்துவாங்க. இந்த எதார்த்தத்தை உணர்த்துறதே பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய வித்தை தான். இந்த எதார்த்தத்தை உணர்த்தி தான் உங்களுக்கு உச்சக்கட்ட தெளிவையும், ஞானத்தையும், தைரியத்தையும் புகுட்டுவார்கள். யாரு? சக்தி வாய்ந்த குரு.